गाइस நம்ம ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண போற படத்துக்கான ஒரு கொலை மாசான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த படத்துக்கான அந்த மிரட்டலான அதிரடி அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜெயிலர் 2க்கு அப்புறமா நம்ம நெல்சன் ஒரு பயங்கரமான சம்பவமா இந்த படத்தை எடுக்க போறாரு. ரெண்டு பிக்கெஸ்ட் ஸ்டார் ஒன்னா சேரனால ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்த படத்து மேல இப்பவே கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த படத்துக்கான ப்ரோமோ ஷூட்டை அடுத்த வாரம் ஆரம்பிக்க போறாங்கன்னு. இப்போ அந்த ப்ரோமோ ஷூட்கான ஒர்க் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பெரிய ஃப்ளோர்ல ரெண்டு செட் போட்டிருக்காங்க. ஒரு இதுல மெக்கானிக் செட்டப் போட்டிருக்காங்க, இன்னொரு ஃப்ளோர்ல ஹோட்டல் செட்டப் போட்டிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரஜினி ஒரு இடத்துல வேலை பார்க்க போறாரு, கமல் ஒரு இடத்துல வேலை பார்க்க போறாரு. சோ இந்த கான்செப்ட் வச்சு தான் படத்தை எடுக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. இப்ப நடக்க போறது வெறும் ப்ரோமோ ஷூட் மட்டும் தான். இப்ப வழக்கமா ப்ரோமோ ஷூட்ல வர சீக்வென்ஸ் படத்துல வரதில்ல. உதாரணத்துக்கு விக்ரம் லியோ இருக்கு. ரெண்டு படத்துக்கான ப்ரோமோவும் படத்துல வந்திருக்காது. ஆனா படத்துக்கான ப்ரோமோ வீடியோல கதை இதுதான் சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு பயங்கரமான ஹிண்ட் அந்த ப்ரோமோ வீடியோல இருக்கும். லியோ ப்ரோமோல நம்ம தளபதி பேக்கரியில வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் சாந்தமா வேலை பார்க்குற மாதிரி பாப்பாரு, இன்னொரு சைடு வேற முகமா இருக்கும். அது என்ன சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். சோ ப்ரோமோ வீடியோ வச்சே படத்துக்கான கதைக்களத்தை கொஞ்சம் யூகிக்க முடியும். இப்ப நம்ம ரஜினி கமல் சேர்ந்து பண்ண போற இந்த ப்ரோமோ வீடியோ ஹோட்டல் மெக்கானிக் செட் போட்டு எடுக்கிறாங்க. இதுல யாராச்சும் ஒருத்தர் மெக்கானிக்கா இருக்கலாம், இல்ல ஹோட்டல்ல வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோமோ வீடியோல கதைக்களத்தை லைட்டா டீஸ் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ரஜினி கமல் படத்துல இருக்க போது. இது ஒரு நார்மலான கமர்ஷியல் படமா தான் இருக்க போது. சோ கிட்ஸ்ல இருந்து எல்லாருமே இந்த படத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ற அளவுக்கு தான் எடுப்பாங்க. இதனால தான் நம்ம லோகேஷ் படத்துல இருந்து வெளியே விலகிட்டாரு. அவருக்கு வயலன்ஸா படம் எடுத்தா பழக்கம். அதனால இந்த ப்ராஜெக்ட் இப்ப நெல்சன் கிட்ட வந்திருக்கு. சோ இப்பதான் ப்ரோமோ ஷூட்கான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த மாசம் ப்ரோமோ வீடியோ வரதா அப்டேட் வந்திருக்கு. சிபி சக்கரவர்த்தி பண்ண போற தலைவர் 173 முடிச்சிட்டு இந்த படத்துக்குள்ள போவாங்க. கமல்ஹாசனுக்கும் அன்பரிவு பண்ண போற அந்த ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு தான் இந்த படத்துக்குள்ள ரெண்டு பேரும் வருவாங்க. இப்போதைக்கு ப்ரோமோ ஷூட் மட்டும் தான் பிளான் போட்டிருக்காங்க. சோ இந்த ப்ரோமோ வீடியோக்கான எதிர்பார்ப்பு இப்பவே பீக் லெவல்ல ஏறிடுச்சு. இப்ப வர அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது எதிர்பார்ப்பு பயங்கரமா தான் இருக்கு. இந்த படத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரொம்ப கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரஜினி கமல் ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட்டையும் ஒயிட் கலர் ஆட்டையும் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.